Hi officers, டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் பார்க்க போறோம். நார்மலா டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் எப்படி பார்ப்போம்னா, ஏ வந்து இத்தனை நாள்ல வேலை செய்றாரு, பி வந்து இத்தனை நாள்ல வேலை செய்றாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். பட் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா இதுக்கு எல்சிஎம் எடுக்காம இன்னும் சிம்பிளா இதை 2 லைன்ல சால்வ் பண்ண முடியும். அந்த சிம்பிள் வே ஆஃப் சால்விங் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் சேர்ந்து ஒரு ரூமை 86 நாள்ல கட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒன்னா பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இப்படிதான் வந்து அந்த ரூமை கட்டுறாங்க. 2 பேரும் சேரவே இல்லை, அதனாலதான் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதே டைப் ஆஃப் ரூமை வந்துட்டு 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாள்ல கட்டுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைனை மட்டும் எடுத்துப்போம். இதுல என்னெல்லாம் இருக்குங்க? 6, 8, 86 இருக்கு. அதை அப்படியே நீங்க மேல போட்டுங்க. சரிங்களா? 6 பெண்கள் சேர்ந்து அல்லது 8 ஆண்கள் சேர்ந்து 86 நாள்ல ஒரு ரூமை கட்டுறாங்க. நார்மலா பார்த்தா இந்த 6க்கு இது வரவே கூடாது. பட் இது சிம்பிள் வே ஆஃப் சால்விங்னால நான் இப்படி சொல்றேன். இப்போ அடுத்து கீழே டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 உமனும் 5 மென்னும் சேர்ந்து. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 7 உமன் போட்டுக்கிறேன், கீழே இந்த வந்து நான் உமன் எடுத்திருக்கேன். அப்ப நம்ம வந்து மேல யாரோட கனெக்ட் பண்ணுங்க? மென்னோட கனெக்ட் பண்ணும். அப்போ 8 மென்னு நம்ம கனெக்ட் பண்ணும். சரிங்களா? இன்டூ 8 பிளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 5 மென் இருக்காங்க. சரிங்களா? 5 மென் இருக்காங்க. அந்த 5 மென்னை வந்துட்டு 6 உமனோட நம்ம கனெக்ட் பண்ணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். 5 இன்டூ 6ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. அடுத்து மேல கீழே அடிச்சுடவே கூடாது. நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு, சோ அதனால அடிச்சுடலாம் கூடாது. அடுத்து மேல 6 இன்டூ 8 இன்டூ 86 எழுதிட்டு 7 8 எவ்வளவுங்க? 56, 5 30. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 86 வரும். 86 86 போயிடும். 6 8 எவ்வளவுங்க? 48. அப்ப 48 டேஸ்ல 7 உமனும் 5 மென்னும் சேர்ந்து அதே டைப் ஆஃப் ரூம் வந்து கட்டி முடிப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இது வந்து சிம்பிள் வே ஆஃப் சால்விங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதனோட ஃபார்முலான்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஃபார்முலா கிடையாது. பட் நம்மளோட ஓன் ஃபார்முலா. இதை ஒரு புரிதலுக்காக மட்டும் நான் ஓன் ஃபார்முலா சொல்றேன். அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படின்னு பாருங்க. இந்த இடத்துக்கு ஒரு பாக்ஸ்குள்ள நான் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை நான் W1 men 1 அப்படின்னு எழுதுறேன். இதை வந்து day 1 அப்படின்னு போடுறேன். அப்ப மேல என்ன வரும்? சோ சிம்பிளா W1 into men 1 into day 1 அப்படின்னு போட்டுக்கணும். டிவைடட் பை கீழே வந்துட்டு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த 7 உமனை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா W2ன்னு கொடுக்க போறேன். அடுத்து 5 மென்னை வந்துட்டு நான் என்ன கொடுக்க போறேன்னா M2ன்னு கொடுக்க போறேன். அந்த டே தான் எத்தனைன்னு கேட்கறாங்க. சோ அப்ப கீழே நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு W2 இன்டு வரும், இன்டு போட்டுட்டு மென்னோட, இப்போ உமன் எடுத்துட்டோம், அடுத்து மென்னோட கனெக்ட் பண்ணும். அடுத்தது M1 அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்து மரம் பிளஸ் போட்டுக்கணும், அதை மறந்துடவே கூடாது. அடுத்து வந்து 5 மென்னு இருக்கா, சோ M2. அடுத்து வந்து மேல உமனோட கனெக்ட் பண்ணும், இன்டு அடுத்து W2 ஓட கனெக்ட் பண்ணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து அந்த லாஜிக். அதாவது லாஜிக் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள் வே ஆஃப் சால்விங். சோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு புரிதலுக்காக மட்டும் தான். ரியல் ஃபார்முலா இதுவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த கேள்வியை நான் உங்களுக்கு எளிமையா புரிய வச்சிருந்தேன் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை